வகுப்பறை முகாமைத்துவம். வகுப்பறை முகாமைத்துவம் என்பது நிர்வாகம் அல்ல. அது நிர்வாகமாக இருந்தால் ஆசிரியர் அதிகாரத்தை காட்டுவார். வகுப்பறை முகாமைத்துவம் என்பது சிறந்த முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டதும் பயனுள்ளதுமான ஒரு வகுப்பறையை நடைமுறைப்படுத்துவதாகும். கற்றல், கற்பித்தல் அதிக வினைத்திறனுடையவாறு நிகழத்தக்க சூழலை கட்டி எழுப்புவதற்கும் அதனை நடத்தி செல்வதற்கும் அதற்கு தேவையான மனித பௌதீக நேர வளங்களை வினைத்திறனுடையவாறு பயன்படுத்துவதற்கும் தேவையான உத்திகளை வழங்குவது முகாமைத்துவமாகும். வகுப்பறை முகாமையாளர் என்ற வகையில் ஆசிரியரின் வகுப்பறை முகாமைத்துவ பணிகள்: திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். சிறந்த வகுப்பறை முகாமைத்துவத்தின் அடிப்படைகள்: நேரம் தவறாமை, பூரண ஆயத்தம், துரிதமாக இயங்குதல், அனைவரதும் பங்குபற்றலை உறுதி செய்தல், அழகிய முறையில் விளக்கமளித்தல், வகுப்பறை நடைபெறுவது பற்றி கவனத்துடன் இருத்தல். இவ்வாறான செயல்பாடுகள் சிறந்த வகுப்பறை முகாமைத்துவத்துக்கு உகந்த அடிப்படையாக உள்ளது. வகுப்பறை மேலாண்மை என்றால் என்ன? வகுப்பறை மேலாண்மை என்பது ஒழுங்கமைக்கப்பட்ட உற்பத்தி மற்றும் மரியாதைக்குரிய கற்றல் சூழலை பராமரிக்க ஆசிரியர்கள் பயன்படுத்தும் நுட்பங்கள் மற்றும் உத்திகளை குறிக்கிறது. நோக்கம்: மாணவர்கள் கற்றலில் கவனம் செலுத்தவும் ஒருவருக்கொருவர் மதிக்கவும் வகுப்பறை சூழல் நடவடிக்கைகளில் ஈடுபடவும் கூடிய சூழலை உருவாக்குதல். முக்கிய கூறுகள்: விதிகளையும் வழித்தடங்களையும் நிறுவுதல் மற்றும் தெளிவான எதிர்பார்ப்புகள், நேர்மறையான நடத்தை, வலுவூட்டல், நிலையான வளங்கள், உறவுகளை உருவாக்குதல். வகுப்பறை மேலாண்மையின் முக்கியத்துவம்: கற்றலை ஊக்குவிக்கிறது, கவன சிதறல்கள் மற்றும் இடையூறுகளை குறைக்க உதவுகிறது, கல்வி நடவடிக்கைகளில் சிறந்த கவனம் செலுத்த உதவுகிறது, மரியாதையை உருவாக்குகிறது, மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே நேர்மறையான நடத்தை மற்றும் பரஸ்பர மரியாதையை ஊக்குவிக்கிறது, மோதல்களை தடுக்கிறது, பிரச்சினைகளை முன்கூட்டியே தீர்ப்பதன் மூலம் சீர்குலைக்கும் நடத்தைக்கான வாய்ப்பை குறைக்கிறது, ஆசிரியர் செயல்திறன் மேம்படுத்துகிறது. உளவியல் வகுப்பறை மேலாண்மை என்றால் என்ன? வரையறை: உளவியல் வகுப்பறை மேலாண்மை என்பது நேர்மறையான உறவுகளை உருவாக்கவும் உள்ளார்ந்த உந்துதலை ஊக்குவிக்கவும் வகுப்பறையில் மாணவர்களின் உணர்ச்சி மற்றும் மன நல்வாழ்வை ஆதரிக்கவும் உதவும் உத்திகள் மற்றும் நுட்பங்களை குறிக்கிறது. கவனம் செலுத்தும் பகுதிகள்: உணர்ச்சி ஆதரவாக ஊக்க நுட்பங்கள், நேர்மறையான வகுப்பறை கலாச்சாரத்தை உருவாக்குதல். இலக்கு: மாணவர்கள் பாதுகாப்பாகவும் மதிக்கப்படுவதாகவும் கற்றுக்கொள்ள உந்துதலாக உணரும் வகுப்பறை சூழலை உருவாக்குதல் ஆகும். வகுப்பறையில் நேர்மறையான உறவுகளை உருவாக்குவதற்கான நடைமுறைகள். பொருத்துவதன் முக்கியத்துவம்: ஆரோக்கியமான உறவுகள் நேர்மறையான கற்றல் சூழலை வளர்க்கின்றன மற்றும் மாணவர்களிடையே ஒத்துழைப்பு, மரியாதை மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிக்கின்றன. நேர்மறையான உறவுகளை உருவாக்குவதற்காக முக்கிய நடைமுறைகள்: மரியாதைக்குரிய நடத்தையை முன்மாதிரியாக கொள்ளுங்கள், அனைத்து தொடர்புகளிலும் கருணை, பச்சாதாபம் மற்றும் மரியாதையை காட்டுவதன் மூலம் துணியை அமைக்கவும், செயலில் கேட்பதை பயன்படுத்தவும், மாணவர்கள் குறுக்கிடாமல் ஒருவருக்கொருவர் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் ஊக்குவிக்கின்றதும், மோதல் தீர்வை கற்பிக்கவும், கருத்து வேறுபாடுகள் எழுப்பும் போது
நான் அறிக்கைகளை பயன்படுத்துவது அல்லது ஓய்வு எடுப்பது போன்ற உத்திகளை செயல்படுத்தவும். குழு வேலை வளங்கள் கருத்துக்களை பகிர்வது, வெவ்வேறு கருத்துக்களை மதிப்பது மற்றும் பணிகளை நியாயமாக பிரிப்பது போன்ற ஒன்றாக வேலை செய்வதற்கான தெளிவான எதிர்பார்ப்புகளை நிறுவுவது. பாராட்டு மற்றும் ஊக்கம், ஒத்துழைப்பு மற்றும் குழு பணியில் மாணவர்கள் முயற்சிகளை அங்கீகாரம், நேர்மறையான வலியூட்டலை பயன்படுத்தவும். வழக்கமான சரிபார்ப்புகள் குழு இயங்கவில்லை தவறாமல் சரிபார்த்து நேர்மறையான மரியாதைக்குரிய சூழலை பராமரிக்க தேவைப்படும் போது தலையிடலாம். ஒரு வகுப்பறையில் சமூகம், மனவெழுச்சி சார்ந்த மற்றும் இயற்சூழல் சார்ந்த சூழல் கூறுகளை குறிப்பதாகும். இது மாணவனின் வளர்ச்சி மற்றும் நடத்தையை பாதிக்கக்கூடிய ஆசிரியர் தாக்கத்தை பற்றிய கருத்தில் ஆகும். மாணவரின் நடத்தையானது ஒப்பார் குழுவினரின் இடைவினைகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது ஒரு குழுவில் இருக்கும்போது ஒரு வகுப்பில் மாணவர்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க. ஒருவருக்கொருவர் அவங்க வேறுபட்டு காணப்படுவாங்க. அதன் போது நாங்கள் மாணவர் மீது அதிக கவனம் செலுத்த வேணும். ஏனென்றால் அவர்கள் இப்போ குழு வேலை செய்யும்போது என்ன செய்வாங்க, ஒருவருக்கொரு சண்டடிக்க பார்ப்பாங்க. அதனால் நாங்கள் இவ்வாறான மாணவர்கள் மத்தியில் ஆசிரியர் தலையிட்டு அவர்கள் மத்தியில் நாங்கள் கட்டாயம் உறவாட வேண்டும். இத்தகைய நடத்தைகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் பொறுப்பு